நேயர்களை வணக்கம். ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசிற்கும் மக்களுக்கும் பாலமாய் திகழக்கூடிய இந்த புகார் பெட்டி நிகழ்ச்சியில் உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 0442231161 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்துகளை வரவேற்றிருவோம். சட்டம் மற்றும் சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சீனிவாசன் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம் சார். மற்றொரு சட்டம் மற்றும் சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு பல்வேறு பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் நம்முடைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு மணிகங்காதரன் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். மணிகங்காதரன் சார், உங்கள்கிட்ட இருந்து இன்றைக்கி கேள்வி. இப்போது நிறைய இடத்துல சாலைகள்லாம் அவசரமாக போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் நோக்கம் என்னவாக இருக்கும் சார்? இன்றைக்கி ஏன்னா 4 ஆண்டு காலம் நிறைய இடத்துல விபத்துகள்லாம் இருக்குது. பாதாள சாக்கடை திட்டம், மழைநீர் வடிகால் திட்டம், நிறைய திட்டங்கள் செயல்படுத்தினால நிறைய இடத்துல பள்ளங்கள் அப்படி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா விரைவாக அதோடைய மேம்படுத்துறதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? இது என்னென்னா, இது பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த பேட்ச் ஒர்க் என்னென்னா, இந்த பேட்ச் ஒர்க்கை முடிச்சுட்டு அது இது கடைசி டைமில் அந்த பில் பாஸ் பண்ணுற விதங்கள்லாம் இருக்குல்ல, அந்த பில்லாம் ரோடு போட்ட மாதிரியே பில் பாஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். இது நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். நீதிமன்றம் கூட கண்டிச்சிருக்கு. அதை தனிப்பட்ட பொதுநல வழக்கில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். கரூரில் ஒரு ரோடே போடாமல் அதோடைய அமௌண்ட்டை மட்டும் ஒதுக்கி அதை ஊராட்சி பகுதியில் அதை எடுத்துட்டாங்க. அதுக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சது, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் அது ஒன்று. ரெண்டாவது இப்போ ஒரு ரோடு போட்ட மாதிரியும் காட்டணும். ஏன்னா கிராமத்து பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ரோடெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒருவேளை தேர்தல் வருதோ அப்படிங்கிற ஒரு இது கூட அதுவும் பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய அறிவிப்புகள்லாம் பார்க்குறோம், தினம் அறிவிப்புகளாக பார்த்துருக்கோம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது தேர்தல் கணக்காக தான் நம்ம பார்க்குறோம். கிராமத்து மக்கள்னு கிடையாது, தமிழக மக்கள் முழுவதுமே அதை தேர்தல் கணக்காக தான் எடுத்துக்கொள்ளுவாங்க. பட் ஏன்னா சொல்கிறது செயல்னா கூட சரி, வாயெல்லாம் சொன்னானம்பா, நடைமுறையில் அவன் செயல்னா கூட வாயில் கூட சொன்னாம்பா, வாயில் கூட சொல்ல மாட்டானா அப்படின்ற ஒரு நடைமுறையில் அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். சரிங்க சார். அதனால் இப்போ மற்றொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பகுதிகள் உயிரிழப்புலாம் அதிகமாக இருந்துச்சு. இந்த மழைநீர் வடிகால் அமைக்கிற இப்போ நிறைய இடத்துல அந்த கம்பிகள் நீட்டமாக இருந்துச்சு. அது குறித்து நிறைய புகார் கொடுத்தோம். ஒரு சில பகுதியில் நடைமுறைக்கு வந்தது, ஒரு சில பகுதிகள் இன்னுமே நிறைய இருக்குது. இந்த மாதிரி நடந்தால் பொதுமக்கள் எங்கே புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தாக பதிவு பண்ணுங்க. ஓகே. இப்போ அந்த ரோடு அந்த கான்ட்ராக்டர் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, டெண்டர்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி தான், நகராட்சி அந்த கமிஷனரு, பேரூராட்சி தான் அந்த பேரூராட்சி கமிஷனரு, மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளே இருந்தால் அந்த மாநகராட்சி கமிஷனர். இவங்க தான் ஒரு நகராட்சியில் அத்தாரிட்டின்னு பார்த்தா மேயர் ஒரு கையெழுத்து போட்டால் கமிஷனர் ஒரு கையெழுத்து போடுவாங்க. இப்போ இவங்க தான் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. இப்போ இவங்க தான் அதில் ஒரு எஸ்ஓ ஒரு கோட் பண்ணுவாங்க. இந்த வடிகால் வாரியத்துக்கு ஒரு 300 கோடி ஒதுக்குறாங்கன்னா இத்தனை நீளம் இத்தனை அகலம்னு ஒதுக்குவாங்க. பட் எவ்வளோ பிரித்து போடணும், எவ்வளோ அந்த கால்வாயில் பிரித்து போடணும், எவ்வளோ கம்பி எவ்வளோ போடணும், அதெல்லாம் கோட் பண்ணுவாங்க. அந்த கோட் பண்ணி ஒரு ஏலம் அறிவிப்பை பத்திரிகையில் வெளியிடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த கால்வாய்க்கு இத்தனை மீட்டர் இத்தனை அகலத்தில் நாங்கள் கால்வாய் ஏலம் விட போகிறோம். அந்த கோட் பண்ணி அந்த ஏலம் விடுவாங்க. அந்த நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி அவங்க தான் அதை ஏலம் விட்டு அந்த அமௌண்ட்டை இது பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அந்த அமௌண்ட்டை இப்போ 400 கோடி ஒதுக்குறேன்னு வச்சுங்க. இப்போ எல்லா கால்வாய்க்குள்ள 400 கோடி மட்டும் கிடையாது, அது பத்தலை, அதுக்கான மதிப்பீடு தொகை அதிகமாகிடுச்சு, ஒரு 50 கோடி 60 கோடி எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஓகே சார். 400 கோடி இல்லாமல் ஒரு 60 கோடி எக்ஸ்ட்ரா தான் அதை வாங்கி அதை நம்ம பண்ணுறத சூழ்நிலையை பார்க்குறோம். பட் அதில் இழப்புகள் யார், எந்த இழப்பீடுகள், உயிர் சேதங்கள் எது நடந்தாலும் அதற்கு பொறுப்பு அந்த எந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிற மாநகராட்சி பேரூராட்சி தான் பொறுப்பு. நம்ம அவர்கிட்ட தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மழை நீரில் தெரியாது எந்த கம்பி எங்கே இருக்கணும். ஒரு பத்திரிகையாளர் கூட இறந்தார் ஒரு கால்வாயில் நோண்டப்பட்ட பத்திரிகையில் கடந்த முறையில். அப்போ பத்திரிகையாளர் சங்கம் கூட போராட்டம் பெரிய அளவில் பண்ணாங்க. பட் அவங்க தான் இந்த மழை காலத்துக்குள்ளே இந்த கால்வாய் நோண்டினா உடனே அதை மூடணும். அந்த நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி ஊராட்சி பகுதிகளில் அவங்க மூடணும். ஏன்னா இப்போ வருகின்ற சமயத்தில் மழை காலங்கள் ஆரம்பிக்க போகுது. அப்போ நீங்கள் மூடினா மட்டும்தான் உயிர் பாதிப்பு ஏற்படாது. இல்லை உயிர் பாதிப்பு பெருசாகும். சின்ன பள்ளம், ரோட்டில் ஒரு பள்ளம் இருந்தால் கூட தடுக்க விழுந்தால் விழுந்துருவாங்க. ஸ்பீட் பிரேக் கூட ரொம்ப பெருசாக போட்டால் இன்றைக்கி லாஸ்ட்டில் நம்ம புரசைவாக்கத்தில் ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் போக சொல்ல
ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்க சொல்ல பெரிய இதுவாக இருக்குல்ல அந்த குழந்தை ஊந்து இறந்துச்சு. பட் அது அந்த மாதிரி சூழ்நிலாம் இருக்குது. அதை வந்து மாநகராட்சிகள் இந்த மழை தொடர்ந்து பேசலாம் சார். அழைப்பில் இருந்திருக்காங்க. வணக்கம் ராஜ்நியூஸ் சிங் புகார் பெண் நிகழ்ச்சி உங்களை வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்க. முருகன் சார் என் பேரு. எந்த மாவட்டம்? திண்டுக்கல் மாவட்டம். என்ன புகாருங்க ஐயா? சார் கிராமத்துல வந்து பழையாபுரம் எங்க கிராமம் பேரு. சரிங்க ஐயா. அந்த பொது இடங்கள் கோவில், பள்ளிக்கூடம், வாட்டர் டேங்க் இந்த மாதிரி பொது இடங்கள்ல வந்து சார் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், காதணி விழா, யாராவது இறந்துட்டாங்கன்னா வந்து அந்த இடத்துல வெடிகளை வைக்கிறாங்க சார். சரிங்க ஐயா. ரொம்ப சத்தமான வெடிகளை வச்சு இப்ப எங்க ஊர்ல பார்த்தா ஹார்ட் பேஷண்ட்டுகளை வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்க ஐயா. நான் இதெல்லாம் வந்து நான் சொல்லி சிஎம்எஸ்எல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். 4 வருஷம் ஆகுது பண்ணி. சரிங்க ஐயா. ஆனா அவங்க ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்களே ஒழிய யாருமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஓகேங்க ஐயா. இதனால பெரிய பாதிப்பா தண்ணி தொட்டி கட்டி 24 வருஷமாக அந்த இடத்துல சத்தமான பயங்கர வெடிகளை வந்து விட்டுறாங்க. இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காம ஐயா. ஓகேங்க ஐயா. உங்க புகாருக்கான தீர்வுக்கான வழியை நம்முடைய சீனிவாசன் அவர்கள் வழங்குவார். ஓகே சார். சரி ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார். வெடிகள் வைக்கிறாங்கன்னு சொல்ல யார் வைக்கிறாங்க சார்? அது அந்த உள்ளூருக்குள்ள இருக்கிற மக்களே வந்து ஏதாவது காலனி விழா யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க சார். அதாவது இது வந்து அந்த ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடந்தா அது மாதிரி வைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா சார். ஏதாவது இப்ப காலனி விழா நடக்குதுன்னா அங்க பொதுவான இடத்துல வந்து வைக்கிறாங்க. ஏன்னா பொதுவா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில பட்டாசுகளே தடை செய்யப்பட்டிருக்குது. இந்த நாட்டு வெடியா இருக்கட்டும், இல்ல வந்து சரம் இந்த 100 வாளாக்கு மேல வெடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தடை பண்ணியிருக்காங்க. இருந்தும் வெடிக்கிறாங்கன்னா அது எப்படின்னு எனக்கும் தெரியல. ஆமா சார். அது இப்ப அந்த இதெல்லாம் தயார் பண்றாங்க சார். எங்க ஊர் பக்கத்துலயே வீரக்கல் ஒரு இடம் இருக்கு. சரிங்க. அங்கேயே வந்து வாங்கி கொண்டு வந்து அதுக்கான ஆளுக்கு வந்து விடுறாங்க. அப்ப எங்க இருந்து வாங்குறாங்களோ அந்த கடை மேல நீங்க புகார் கொடுக்கலாம்ல சார். நம்ம ஊருக்குள்ள இந்த மாதிரி வந்து விடுறாங்க சார். நம்ம ஊருக்குள்ளதான் சார் நம்மள இருக்கிற பாதுகாப்பு பண்ண முடியும். புரியுது. இருந்தாலும் நீங்க வந்து கலெக்டர் கிட்ட இந்த திங்கட்கிழமை அந்த மனு கொடுங்க. இங்க இருந்து தான் வாங்கி விற்கிறாங்கன்னு சொல்லுங்க. தடை செய்யப்பட்ட இந்த வெடிப்பொருள் எல்லாம் வந்து விற்கிறாங்கன்ற மாதிரி நீங்க அங்கேயே நம்ம வந்து புகார் கொடுத்தோம்னு சொன்னா, ஏன்னா அங்க தான் வாங்கிட்டு வந்து வெடிக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ குறிப்பிட்ட ஒரு நபர் தான் வந்து தொடர்ந்து வெடிக்கிறாங்கன்னா நீங்க அவர் மேல ஒரு புகார் கொடுக்கலாம். இது வந்து திருவிழா இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பண்டிகை இல்ல வந்து இல்ல இறந்துட்டாங்க அந்த மாதிரி சோகமான நிகழ்ச்சி இந்த மாதிரி என்னும்போது இது குறிப்பிட்ட ஒரு நபர் மேல நம்மளால நடவடிக்கை எடுக்க சொல்ல முடியாது. ஆமா சார். ஏன்னா அது ரொட்டேஷனா மாறி நடக்குது. அதனால எங்க இருந்து பொருள் வாங்குறாங்களோ நீங்க அந்த கடையில வந்து தடை செய்ய சொல்லி அங்க அரசுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்கிறாங்க, தடை செய்யப்பட்ட பொருட்கள் சொல்லி நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கலாம். சரிங்களா? ஊர்ல இருந்து ஒரு பஞ்சாயத்து நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்ல கூட அனுப்பலாம் சார். தபால் அஞ்சல் மூலமா கூட அனுப்பலாம் நீங்க. எங்க சார் அங்க சிஎம்எஸ்எல்க்கு அனுப்ப சொல்றீங்களா? ஆமா, நீங்க அங்கேயே அனுப்பலாம். நீங்க கலெக்டர் கிட்டே மனு கொடுக்கலாம் நீங்க. சரி சார். நன்றி சார். ஓகேங்க ஐயா. நிகழ்ச்சி கலத்தமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். சீனிவாசன் சார், உங்கள்கிட்ட மற்றொரு கேள்வி. இப்போது கல்வி அமைச்சர் வந்து சமீபத்தில் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு. மாணவர்களுக்கு வந்து கல்வி மட்டும் புகுத்தாமல் கேள்வி கேட்குற திறனை வந்து அதிகரிக்கணும், அப்போ தான் அவங்க வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதரை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பற்றி உங்களுடைய கருத்து சார்? ஆமாம், கண்டிப்பாக வந்து இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த கேள்வி கேட்குற திறனை இல்லாதனால தான் தொடர்ந்து 50 வருஷமாக திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து மக்களுக்கு இது வந்து குழந்தைகள் மூலமாகவே இந்த அரசியலை வந்து நம்ம கற்றுக்கணும். எல்லாத்தையுமே கேள்வி கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் புதிய அரசியலும் புதிய கண்ணோட்டத்தில் எல்லாத்துக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பா வடிவம் யூ வடிவில் வந்து உட்கார வைக்கிறதா அமர வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. இப்போ நான் உங்களை பார்த்து பேசுகிறேன்னும் பொழுது நேர்பட பேசும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். நடைமுறைப்படுத்தலைங்கிற மாதிரி இருக்குது. அதாவது குறிப்பிட்ட பகுதியில் விருப்பம் இருந்தால் மட்டும் அதை செயல்படுத்திக்கலாங்கிற மாதிரி இல்லை. அது நான் விருப்பமே வேணான்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா குழந்தைகள் வந்து இப்போ நான் உங்களோட நேரடியாக பேசுகிறதுக்கும் நான் இப்படி சைடை பார்த்து பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்னும் ஒரு சில குழந்தைகள் வந்து கண்ணாடி அணிஞ்சிருப்பாங்க. அப்படின்னும்போது அவங்களால அரசார்பும் அதை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கழுத்து திரும்புறதுனால கழுத்து வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதை தற்போது நிறுத்தி வைக்கலாம். ஒரு கலந்தாய்வு செய்யக்கூடிய ஒரு வட்ட மேசை மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா ஸோ அந்த நேரத்தில் வந்து இது நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா ஒரு மிக சிறப்பாக இருக்கும். ஏன் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது, இல்லை நாளைக்கு ஒரு சட்டசபையிலே தேர்வு நடக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறது பயனுள்ளதாக. ஆமாம், அது ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் அந்த நேரம் காலம் ப்ளஸ் வந்து அங்கே இருக்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறது எப்படின்ற ஒரு சில விஷயங்களுக்காக இந்த யூ வடிவு செட் ஆகுமே தவிர மற்றபடி பாடம் எடுக்கும்பொழுது இந்த யூ வடிவு வந்து ஒரு ஃபெயிலியராக தான் இருக்கும்னு என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் சொல்கிறேன். இந்த கேள்வி கேட்குற இந்த விஷயமும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஓகே சார்.
வணக்கம், ராஜ்நியூஸின் புகார்பேட் நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயப்பிரியாங்க சார், சேலம் மாவட்டம் செக்கிடிப்பட்டி கிராமம். என்ன புகாருமா? இடம் வந்து வேறவங்க பேர்ல பட்டா மாத்திக்கிறாங்க சார். எங்க மாமனார் வாங்கின நிலம். இது குறித்து புகார் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்தோம் சார், கலெக்டர் ஆபீஸ்லயும் கொடுத்தோம், எஸ்பி ஆபீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். சரிங்கம்மா, உங்க புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய மணி கங்காதரன் அவர்கள் வழங்குவார். அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க சார். இந்த இடம் வந்து மாமனார் வாங்கினாரம்மா? ஆமாங்க சார். ஆமாம், மாமனார் வாங்கி பட்டா அவர் பேருக்கு மாற்றலை. ஆமாங்க சார். சரி, பட்டா வந்து வேற ஒருத்தர் பேர்ல பட்டா வந்து வருதுங்க சார், பழைய பட்டா. இப்ப வேறவங்க புதுசா மாத்திக்கிட்டாங்க, கூட்டுலயே இருக்கோம். சரிம்மா, இப்போ நம்ம ஆல்ரெடி நீங்கள் பட்டா மாற்றிருக்காரு, மாமனார் பேரில் பட்டா இருக்காது? இப்பயும் வருதுங்க சார் பழைய பட்டா. பழைய பட்டா இருக்கு. இப்போ இந்த பழைய பட்டா எல்லாமே இப்போ சப்ளிமெண்ட்ரி இப்போ லேட்டஸ்ட்டாக மாறி இருக்கு அவங்க பக்கத்து பேரில். ஆமாங்க சார். இது எப்போ மாறிச்சுமா? 2014. உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? 2-3 வருஷமா தான் சார் தெரியும். சரி, ஓகேம்மா. இந்த பட்டா சம்மந்தப்பட்டதுக்கு அத்தாரிட்டியே மாவட்ட வருவாய் அலுவலருமா? அதான் சார், அங்கேயும் கொடுத்தோம் சார் கம்ப்ளைண்ட். சரிம்மா, என்னாச்சுமா? ஆடியோ ஆபீஸ் போகிறோன்னா ஆடியோ ஆபீஸ் விசாரணை சரியாக நடக்கலைங்க சார். டிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து ஆர்டிஓக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்களா? ஆமாங்க சார். சரி, ஆர்டிஓ விசாரணை 2 பேருக்கும் சம்மன் கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? விசாரிச்சு தள்ளி வச்சுட்டாங்க தேதியா? சரி சரி. இப்போ அது விசாரணை திருப்பி உங்களுக்கு ஒரு டேட்டு கொடுத்து தானே அட்ஜன் பண்ணியிருப்பாங்க? ஆமாங்க சார். அது என்னன்னு பாருங்க. ஆர்டிஓ விசாரணை முடிட்டோம். அதாங்க சார், உங்களுக்கு முன்ன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் செல்லுக்கு அனுப்பிவிட சொன்னீங்க, அனுப்பிவிட்டோம் பத்திரம்லாம். யாருக்குமா? ராஜ் நியூஸ் எடுத்துட்டாங்க சார். சரிம்மா சரி, நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிட்றேம்மா. செய்தி முடிச்ச பிறகு நான் நிகழ்ச்சி முடிச்சோன்னு கூப்பிட்றேம்மா. சரிங்க சார், பத்திரம்லாம் உங்களுக்கு அனுப்பிவிட்டோம் சார், அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. சரிம்மா, நாங்கள் பார்த்துட்டு கூப்பிட்றோம்மா என்னென்ன. ஓகேங்கம்மா, நிகழ்ச்சி கலைத்தமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். மணி கங்காதரன் சார், இப்போ வந்து அதிகாரிகள் வந்து உயர் அதிகாரிகள் வேலை செய்ய விடலை அப்படிங்கிற புகார் வந்து சமீபத்தில் அதிகமாக இருக்குது. அது குறித்து உங்களுடைய கருத்து? இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒரு டிஎஸ்பிக்குடைய வாகனத்தை பிடுங்கிட்டு அவர் நடந்து போகிறார். ஒரு அத்தாரிட்டி, அவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு அத்தாரிட்டி. அவர் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகள் அதில் வந்து பணி புரிஞ்சிருப்பார். தமிழ்நாடு முழுக்க பணி புரிஞ்சிருப்பார். அவர் ஒரு 10 டாஸ்மாக சீல் வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாவட்ட அமைச்சர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் வண்டியை பிடுங்குறதுன்றது எப்படின்னா, இது வந்து இந்த இது வந்து ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனுக்கு அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. இப்போ இனிமேல் வந்து அந்த டிஎஸ்பி யார்? இப்போ இனிமேல் நானே கேட்குறேன், இன்னைக்கு தமிழகத்தில் வேலை செய்கிற எல்லா காவல்துறையும் நீங்கள் உஷாராக இருங்க. நாளைக்கு யாருன்னா செத்தானா உங்களை பலி கொடுத்துருவாங்க. யார்? உயர் அதிகாரிகள்லாம் தப்பிச்சிருவாங்க. அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள். இப்போ அந்த அஜித்குமார் வழக்கிலே பார்க்கலாம். அடித்த 5 பேர் தான் ஜெயிலில் இருக்காங்க. அடிக்க சொன்னவங்களாம் எங்கே இருக்காங்க? அப்போ அந்த ஆரம்பிச்ச ஒரு 2 நாள் 3 நாள் பெரிதாக பேசப்பட்டது. இது கைது நடவடிக்கைன்னு ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் அது இப்போ நானே கேட்குறேன், அந்த 5 குடும்பம் என்ன ஆகும்? கொலை குற்ற வழக்க பதிவு பண்ணாச்சு. இப்போ அந்த 5 குடும்பம் அவுட்டு, அவங்க பிள்ளைங்க என்ன ஆகும்? அப்போ இந்த டிஎஸ்பி என்ன சொல்றாரு? அவங்க மேல இடத்துல இருக்க அதிகாரிகள் அழுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு. அவர் சொன்னது ஒரு நியாயமானது தான். ஏன்னா அவர் நானே கேட்குறேன், அவர் வந்து தவறானது தானே. ஒரு டாஸ்மாக ஒரு பார் இருக்குது, அதை மூடுறாங்க. அது அனுமதி இல்லாமல் நடக்குது, அதை வந்து சீல் வைக்கிறாரு. அப்போ சட்ட ரீதியான எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? அப்போ எல்லா மாவட்டமும் அவங்க கண்ட்ரோல், இந்த ஆளுங்கட்சி கண்ட்ரோல் ஒரு மாவட்டமும் இருக்கா? அப்போ உங்களை எதிர்த்து எந்த வேலையும் பார்க்கக்கூடாது சட்ட பிரகாரம். அப்போ எல்லாமே அப்படி தானே இருக்கும். அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க? அவர் மேலே பழியெல்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, அவர் இது பண்ணார் அது இப்போ இவ்வளோலாம் கோமால இருந்தீங்க. அப்போ இல்லை, பழைய அறிக்கைகள் எடுத்தா இப்போ யாருமே இப்போ நீங்களாம் கோமால இருந்தீங்க. அரசு ஊழியர் சார் நான் கேட்குறேன், டிஎஸ்பியா இப்போ அவர் பிரசன்ட் டிஎஸ்பியில் இருக்காரு. அவர் வேற எதனா இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். பிரசன்ட் டிஎஸ்பியை போயிட்டு அவர் இந்த குற்றம் பண்ணாரு, அந்த குற்றம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுத்தா அப்ப எடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து இது பொய்யான குற்றச்சாட்டு. இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. இவங்க சொல்றது இல்லைன்னா இவங்க பண்ண தவறை மறைக்கிறதுக்காக இது செய்யறாங்க, வேற எதுவுமே கிடையாது. அப்போ இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்பெக்டர், இருக்கிற கான்ஸ்டபிள் எச்சரிக்கையா இருங்க. யார் சொல்றதோ அது நல்லதா இருந்தா செய்யுங்க, கெட்டதா இருந்தா யாரும் செய்யாதீங்க. நாளைக்கு மாட்ட போறது, பாதிக்கப்படுறது உங்க குடும்பம் தான். ஓகே சார், தகவலுக்கு நன்றி சார். சீனிவாசன் சார், உங்ககிட்ட வந்து இப்போ நிறைய முன்னாள் இந்நாள் அரசியல்வாதிகள் சரி இல்லை
பொது வெளியில் வந்து மக்களுக்காக சேவை செய்ய வரவங்க கூட வந்து வார்த்தைகள் பயன்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து அது மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளருக்கு வரும். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார்பேட் நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், மருதன் சார். என்னங்கய்யா? மருதன் 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 அரக்கோணம் சார், ஜடேரி கிராமம். என்ன புகாருங்கய்யா? ஐயா, இது மாதிரி ஒரு 99 ஒரு இடம் வாங்கினோம் சார். சரிங்கய்யா. மோசூர்ல சார். அது சரிங்க 238 2Bன்னு சொல்லி எத்ராஜன் ஒருத்தர் இடம் விட்டார் சார். சரிங்கய்யா. அது புஞ்சை சர்வே என்னன்னு கொடுத்தாங்க சார். ஓகேங்கய்யா. இப்போ நாங்கள் பட்டா வாங்க ட்ரை பண்ணோம் சார். சொல்லுங்க. 238 2B1ன்னு உதயகுமார்னு பேர்ல மாறி இருக்கு சார். சரிங்கய்யா. அது அந்த இதை வந்து பையன் பேருக்கு மாத்திட்டு இருக்காங்க சார். ஓகேங்க. இப்போ உங்களுடைய தீர்வு என்னங்கய்யா? என்ன வேணும்? இது பட்டா வேணும் சார். ஓகேங்க. உங்கள் புகாருக்கான தீர்வுக்கான வழி நம்முடைய சீனிவாசன் அவர்கள் வழங்குவார். ஐயா வணக்கம் ஐயா. சார் நீங்க வணக்கம் சார். நீங்க பட்டா அப்ளை பண்ணிட்டு உங்க பட்டா இன்னும் வரலையா? பட்டா போனோம் சார், போன வாரம் தான் போனோம் சார். நீங்க நாங்க பட்டா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்திருக்க சந்தேகம் என்னன்னா 238 2Bயை 1ன்னு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க. 238 2Bல எவ்வளவு இடம் இருக்குன்னு தெரியல, அதை பார்க்கணும். அதுல நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கணும். வித்தது போக மிச்சம் இருக்கும், அதை வேற யாருக்காவது வித்து, நான் சொல்றதை கேட்டுக்கோங்க, அதை யாருக்காவது வித்துருந்தா கூட அது சப்டிவிஷன் பண்ணி தான் வரும். நீங்க பட்டா அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு அதை 2B1 1Aன்னு கொடுக்குறாங்களா இல்லை எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தவறுதலா வந்த பிறகு வேணா நீங்க வந்து என்ன ஏது நம்ம விவரிச்சு பேசலாமே தவிர, இன்னும் நீங்க பட்டா அப்ளை பண்ணி உங்களுக்கு பட்டாவே வரல, எதுவும் ரிஜெக்டும் பண்ணல, அதனால நீங்க பட்டா அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் காத்துருங்க, உங்களுக்கு பட்டா உங்க பேருக்கு மாறுதல் வரும். மற்றபடி அந்த சப்டிவிஷன்றது அது ரெவன்யூட கணக்கு, தனி பிரச்சனை. உங்களுக்கு அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? நன்றி நன்றி. ஓகேங்க. நிகழ்ச்சி கலத்தம்பி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்தருங்கள். சீனிவாசன் சார் சொல்லுங்க, வார்த்தை பயன்படுத்துகிற விதங்கள். சார் முன்பு வந்து அரசியல்வாதிகளுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாவடக்கம் தான். நம்ம வந்து அவ்வளோ பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகளாகட்டும், இல்லை வந்து ஆளுமையாகட்டும், அதாவது முன்பு இருந்த எம்ஜிஆர் பேசக்கூடியதாகட்டும், அண்ணா பேசக்கூடியதாகட்டும், சமீபத்தில் இப்போ வந்து வைகோ அவர்கள் பேசக்கூடியதாக இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அவர்கள் பேசும்போது நம்ம வந்து கேட்கணும்னு தோணும். பேச 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 இன்னும் கொஞ்சம் கேட்கலாமே அப்படின்னு நம்மளுக்கு பேச தோணும். அதில் வந்து ஒரு கெட்ட வார்த்தையோ இல்லை முகம் சொல்லிக்கக்கூடிய வார்த்தைகளோ வராது. ஆனால் இப்போ இருக்கிற மூத்த அரசியல்வாதிகளே கலைஞர் கூடலாம் இருந்தவங்களே ஆரம் தாழ்ந்து பேசுகிறார்கள். இந்த ஓசியில் வர்றதுன்ற மாதிரி பேசுறது, பெண்களை தரக்குறைவாக பேசுறது. இப்போ இன்னொருத்தர் வந்து காமராஜர் பத்தி கூட ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. என்ன சொல்றேன்னா, இந்த விஷயங்கள் நடந்தவருக்குமே வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க முன்னாள் இந்நாள் எல்லாரும். இல்லை, எனக்கு என்னன்னா இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளுடைய அந்த ஹெட்டு கிட்ட ஆளுமை திறன் இல்லையோ அப்படின்ற எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீறி ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசிட முடியாது. அதாவது அவங்களோட சுதந்திரமானது வெளிப்பாடு இருக்கும் அவங்களோட வேலையில. பட் நாவடக்கம் என்பது மக்களை தவிர்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இல்லை, அரசியல் நான் சொல்ல வரல. இதை நான் என்ன சொல்றேன்னா, இவங்க தான் அதை வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கணும்னு சொல்றேன். ஒரு டிஎஸ்பி இப்போ பேசிட்டாருன்னும் போது அவர் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குதுல்ல. இப்போ நீங்கள் அவரை அடக்கணும்னு நினைக்கிறீங்களே, அந்த மாதிரி நீங்கள் அரசியல்வாதிகளை ஏன் அடக்க மாட்டீங்கன்னு தான் என்னோட கேள்வி. இந்த கவனத்தை எல்லாமே வந்து மக்கள் மீது, திட்டங்கள் மீது கவனம் செலுத்தினா எவ்வளோ வளர்ச்சி. ஆமாம், இப்போ பேட்ச் ஒர்க் பற்றி நீங்கள் பேசுனீங்க. இது நான் அரசியல்னு சொல்ல வரல, வேற வழியில் நம்ம பேசி தான் ஆகணும். இது பொது வேலையில் நீங்கள் பேட்ச் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்குது. 5 வருஷம் 4 வருஷம் வீணடிச்சாச்சு. இப்போ வந்து 4 வருஷம் பண்ண தவறுகளை நீங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்லம் தேடி உங்களுக்கு வந்து அரசு வருகிறது. இப்போ 4 வருஷமா உங்களுக்கு வந்து ஊனமுற்றோர் முதியோர்லாம் ரேஷன் கார்டில் நின்று வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றீங்க, உங்களுக்கு இல்லம் தேடி வருது. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இன்னைக்காச்சும் நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்களே, எனக்கு சந்தோஷம். ஆனால் 4 வருஷத்தை ஏன் வீணடிச்சிங்கன்னு தான் என்னோட கேள்வி. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை ஏன் அரசியல் செய்கிறீங்க? ஏன் எலெக்ஷன் வரும்போது மட்டும் இதை செய்கிறீங்க? ஏன் எலெக்ஷன் வரும்போது மட்டும் ரோடு போடுறீங்க? ஏன் அடிக்குழாய் போடுறீங்க, பம்பு போடுறீங்க? இந்த மாதிரி விஷயங்களை ஏன் நீங்கள் வந்து இந்த 4 வருஷம் செய்யலைன்றதான் என்னுடைய ஒரு சாதாரண சிட்டிசனாக ஓட்டு போட்ட எனக்கு உண்டான ஒரு கேள்வி. இந்த கேள்வி மக்களிடமே கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசலாம். மணிகங்காதரன் சார், இப்போ வந்து நீதிமன்றத்தில் எல்லாமே வந்து அவதூறு வழக்கு அந்த மாதிரிலாம் பதிவு பண்ணுறாங்க. அது மாதிரி தவறான வழக்குகள் ஏதாவது பதிவு பண்ணால் பதிவுப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எதுவும் இருக்குங்களா? இல்லை, இந்தியாவில் பார்த்தோன்னா குறிப்பாக ராகுல் காந்திக்கு மட்டும்தான் 2 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவில் பெருசாக தண்டனை பெற்றிருக்கலாம். அதில் ஒரு ஆளுங்கட்சி வர சொல்ல, எதிர்கட்சியாக வர சொல்ல, இவங்க என்னைக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக வர சொல்ல அந்த வழக்குகள்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஓகே சார். இது ஒரு இதுதான். அதனால் வந்து இதில் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் போகும். இந்திய அளவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் போகும். பட் நீங்கள் அதை யாருக்கும் மக்கள்லாம் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கூடாது. அவங்க எப்படி பேசிக்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் நம்ம யாரும் சீரியஸ் ஆகிடக்கூடாது.
இல்ல சமூக ஆர்வலர் நிறைய பேர் வந்து பொதுவா ஒரு மனு கொடுக்குறாங்க. ஆமா. அது மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. சமூக ஆர்வலர்லாம் வந்து ஒரு அவதூறுன்றதுன்னா அவங்க பண்ற குற்றங்கள், அவங்க கனிம வளங்கள் கொள்ளைகள், மணல் கொள்ளைகள், இந்த அப்படி அந்த இழப்புகளை பத்தி பேசல அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. அவங்க ஒரு 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 புகார் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து அடுத்தது அவங்க நிறைய பேர் கொலை செய்யப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். மணல் இதை தட்டி கட்டவர் அவரை கொலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாராயம் வித்ததை சொன்ன 2 பசங்க வெட்டி கொல்லப்பட்டாங்க. கஞ்சா சொன்னது. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு சூழ்நிலை, ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை இது ஒன்று. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சார் கூட சொன்னார், சார் காமராஜ் சார் எவ்வளோ பெரிய காமராஜ் தலைவர், எவ்வளோ பெரிய தலைவர் அவர். கடைசி 150 ரூபா தான் பணம் வச்சுருந்தார். அவர்கிட்ட ஒரு பாக்கெட்டில் எளிமையாக வாழ்ந்தார். அவங்க குடும்பத்துக்கு ஒரு கொடா போடனா கூட வேணான்னாரு. பசங்க வந்து போயிட்டு அவர் எங்கேயோ காரில் போகிறாரு, பசங்களாம் ஒடியாடுது. அப்போது பசங்களை கேட்குறாரு, என்னப்பா ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்குறாரு. இல்லையா போகல. ஏன் போகலன்னு கேட்குறாரு. சாப்பாடு இல்லை, எங்கள் அம்மா அப்பா அங்கே கணினியில் வேலை செய்கிறாங்க, அங்கே போனால் சோறு சாப்பிட்றதுக்காக அங்கேயே போயிடுவோம், அதனால் படிக்க போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அவர் யோசிக்கிறார், சரி நம்ம ஏன் மதியம் சாப்பாடு போடக்கூடாது பசங்களுக்குன்னு. அப்படி மதியம் உணவு உருவாக்குன தலைவர் அவர். ஒரு முறை நடந்து போயிட்டுருக்காரு தலைவர். எப்பவுமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் துண்டு போடுவாராம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வட்டி போட்டுருக்காராம். ஏன்ப்பா லெஃப்ட் ஹேண்ட் சைடு துண்டு போட்டுருக்குன்னு பத்திரிக்கையில் கேட்குறாங்க. ஏங்க இது ஒரு குற்றமாங்க அப்படின்னாரு. அப்புறம் நோண்டி எடுத்துக்காட்டான கீஞ்சு போச்சுங்க, சட்டை தான் போட்டுருங்க. அப்படியேப்பட்ட தலைவரை வாழ்ந்த தலைவருக்கு கால் தூசி மண்ணுக்கு ஈடாகுமா இவங்களாம்? இன்னைக்கு பேசுகிறவங்கள கால் தூசி மண்ணுக்கு ஈடாகுங்களா இவங்க? அவங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருச்சி சிவாக்கு எவ்வளவு சொத்து இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு சொத்து இருக்கு வெளியிட முடியுமா? தனிப்பட்ட இல்ல பேச வேணாம். இல்ல அது இல்ல இன்னைக்கு வந்து அது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆமா, அவருக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு சொத்து இருந்தது நீங்க சொல்லுங்க. அவர் கடைசி வரைக்கும் எழுப்பி வாழ்ந்தவர். அப்போ என்ன நீங்க எது வேணா வாய் வந்து பேசிட்டு போறீங்களா மேடையில? மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அழைப்பாளர் வந்திருக்காங்க. ஏசி வந்து சனி தெரியல. அதெல்லாம் தவறான வழி பண்ண கூடாது. அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ்நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. ராமநாதன் சார். எந்த மாவட்டங்கய்யா? தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர். என்ன புகாருங்கய்யா? ஒரு இடத்துல ஒரு லேண்ட் வாங்கணும் சார். சரிங்கய்யா. அது பிளாட் போட்டு எங்களுக்கு வித்துட்டாங்க. சரிங்கய்யா. அது மொத்தம் 1.5 ஏக்கர். சரிங்கய்யா. 1.5 ஏக்கர் பரப்பு எங்களுக்கு பிளாட் போட்டு ஒவ்வொரு பிளாட் வாங்கி மொத்தம் 34 பிளாட்டு. சொல்லுங்க. நாங்க வாங்கி 25 வருஷம் ஆச்சு சார். அதுக்கு எல்லா பக்கமும் ரோடு இருக்கு. சொல்லுங்கய்யா. எல்லா பக்கமும் ரோடு இருக்கு சார், ஆனா புறம்போக்கா இருக்கு. ஓகேங்கய்யா. அதை எல்லாருமே மறைச்சு வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாதையே தரமாட்டேங்கிறாங்க. சரிங்கய்யா, உங்க புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய மணிகங்காதன் அவர்கள் வழங்குவார். ஐயா வணக்கம். சொல்லுங்கய்யா. இது எந்த மாவட்டம் ஐயா? அது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர். எந்த பஞ்சாயத்து வருதா, நகராட்சியில் வருதா? அது பஞ்சாயத்து சார், சொக்கனாபுரம் பஞ்சாயத்து. சரி, ஓகே. இந்த அப்ரூவ்டு வாங்கி தான் அதை போட்டாங்க லே அவுட்டு? இல்ல சார், 25 வருஷத்துக்கு முதல்ல லே அவுட் இல்ல, சும்மா பிளான் போட்டு வித்துட்டு போயிட்டாங்க. சரி. இப்போ வந்து இது வந்து இப்போ நீங்க வாங்கின எல்லா இடமும் புறம்போக்கு தானா? இல்ல சார், நாங்க வாங்கினது பட்டா லேண்ட் சார். சரி, பட்டா லேண்ட சுத்தி புறம்போக்கு நிறைய இருக்கு. ஓகே. மடக்கி வச்சிருக்காங்க. எந்த வகையான புறம்போக்கு அது? ஏன் சார்? அந்த புறம்போக்குகள் எந்த வகையான புறம்போக்கு அது மடக்கி வச்சிருக்காங்களா? அது தெரியல சார். சரி, ஓகே. இப்போ வந்து அவங்க எவ்வளவு காலமா இருக்காங்க அந்த புறம்போக்குல? இப்பதான் சார் சமயமா வீடு கட்டியிருக்காங்க. சரி. இப்போ நீங்க அந்த பஞ்சாயத்துடைய செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் அந்த யூனியன் பிடிஓ ஒருத்தர் இருப்பாரு, பஞ்சாயத்துக்கெல்லாம் ஹெட், பஞ்சாயத்து செக்ரட்டரி, யூனியன் செக்ரட்டரி. சரிங்க சார். அவங்க 2 பேருக்கிட்டையும் நீங்க இது சம்பந்தப்பட்ட புகாரை கொடுங்க. சரிங்க சார். புகாரை கொடுத்தீங்கன்னா அவங்க விசாரிப்பாங்க. அந்த புறம்போக்கு வந்து எந்த வகையான புறம்போக்குன்னு பார்த்தா, சப்போஸ் அவங்க 10 வருஷம் 5 வருஷம் இருந்தாங்கன்னா அது பட்டாக்கு வாங்குறதுக்கான அப்ரூவல் அவங்களுக்கு உண்டு. நாங்க அப்ரூவல்லாம் வாங்கியிருக்கோம் சார். நீங்க இல்ல, அந்த புறம்போக்குக்கு சொல்றேன். எங்களுக்கு சுத்தி உள்ள இருக்கவங்க அவங்கவுங்க பிரிச்சு வச்சுட்டாங்க சார். எங்களுக்கு அந்த இடத்துல வந்து போறதுக்கு கவர்மெண்ட் பாதை இடமும் இருக்கு. சரி, அத முறைப்படி வந்து அந்த பாதையை எடுத்து தர மாட்டேங்கிறாங்க. சரி. நீங்க அப்போ வந்து பிடிஓ கிட்டயும் பஞ்சாயத்து செக்ரட்டரி கிட்டயும் நீங்க புகாரா கொடுங்க. எங்களுக்கு அந்த இடத்துல ரோடு எங்களுக்கு வேணும். ரோடு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து வட்டாட்சியர் நீங்க மொத்தம் ஒரு 4 மனு கொடுங்க சார். கலெக்டர் கிட்ட, வட்டாட்சியர் கிட்ட, பிடிஓ கிட்ட, அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி கிட்ட 4 பேர்கிட்ட மனுவா கொடுங்க. அந்த புறம்போக்கு இடத்துல பாதை அடைச்சி கட்டுகிற இடத்துக்கு போட்டோ எடுங்க. போட்டோ எடுத்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் தபாலே அனுப்புங்க. நீங்க நேரடியாக கூட போக தேவையில்ல. அது நாங்க ரிஜிஸ்டர் தபால எல்லாமே அனுப்பிச்சோம் சார். அனுப்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது?
அனுப்பிச்சு இப்போ 3 வருஷம் ஆச்சு. சரி, ஓகே. இப்போ இது நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் அதை அந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்கன்னா நீங்கள் மதுரை ஹைகோர்ட்டை அணுகுங்க. அந்த நீங்கள் அனுப்புன மனுவை வச்சு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க. ஒரு வக்கீலை பிடிச்சாங்க ஹைகோர்ட்ல போட்டா அது உடனே ரிமூவ் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலா இல்ல சார், எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பாதை இடம் இருக்கு, எங்களுக்கு பாதை கொடுங்கன்னு நாங்க கேட்கறோம். 36 பிளாட் இருக்கு அதுல. ஐயா, இன்னைக்கு வந்து எந்த மனு கொடுத்தா யார் நடவடிக்கை எடுக்கிறாங்க சொல்லுங்க. நீங்க 3 வருஷம் ஆயிடுச்சுன்றீங்க. ஒண்ணு பண்ணுங்க, நினைவூட்டல் கடிதம் கொண்டு மீண்டும் அனுப்புங்க. என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அதன் பிறகு நீங்க நீதிமன்றத்துக்கு போறதா வேணாம்னு முடிவு பண்ணிக்கங்க. சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க சார். சொல்லுங்க. கேட்டுட்டு பதில் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். அதாவது அந்த இடத்துக்கு பாதை ஆக்சுவலா இல்லைன்னு கூட ஐயா நிகழ்ச்சி முடிஞ்சா உங்களுக்கு தொடர்பு கொடுறேன் ஐயா. ஐயா நிகழ்ச்சி கலைத்துக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். இப்போ நிறைய விஷயங்கள் நிலம் சார்ந்து நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். மக்களுக்கு நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம், இதெல்லாம் வாங்கும்போது ஃபாலோ பண்ணுங்கன்னு. இதற்கான முக்கிய காரணம் என்ன சார் இருக்கும்? ஏன்னா நிறைய இந்த இடப்பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம் இல்லை, நிறைய இடம் பிரச்சனை காரணம் என்னென்னா, நிறைய பேர் வந்து லீகல் ஒப்பீனியன் பார்த்து பெரும்பாலும் இடத்த வாங்குறது கிடையாது. இப்போ வந்து நிறைய அப்ரூவல் வந்துச்சு, டிஎன்டரா வந்துருச்சு, சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவல் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தாலும் இந்த புறம்போக்கு நிலத்தை வந்து ஆக்குபை பண்ணி ஆக்கிரமிப்பு செஞ்சு இருக்கிறது. இன்னொன்று இவங்க பண்ணுற பெரிய விஷயம் என்னன்னா, தாத்தா பேரில் இருக்கும் சொத்து, அப்பா பேரில் இருக்கும். அவங்களாம் இறந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, திரும்ப லீகலர் வாங்கி அதுக்கு பட்டா வந்து இவங்க புதுப்பிக்க மாட்டாங்க. இன்னும் தாத்தா பாட்டி பேரில் இருக்கிறதையே அப்படியே பூர்வீகமாக நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம், பூர்வீகமாக நாங்கள் வந்து ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். குறிப்பிட்ட காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாரிசுதாரர்கள் 8-9 பேர்கிட்ட வந்துடுறாங்க. அதில் ஒரு சில பெண்கள் வந்து ஒரு திருமணம் பண்ணி எங்கேயாவது வெளியூர் போயிருப்பாங்க, அவங்க வந்து திரும்ப கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரதுனால யார் சொத்து யாருக்கு சொந்தமானதுன்னே தெரியல. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அரசியல் சார்ந்தோ இல்லை அங்கே இருக்கிற ரவுடிஸோ யாரும் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு குடிசையை போட்டு அவங்க தனியாக ஆக்குபை பண்ணி அவங்க ஏதாவது இபி பில் வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட குரல்படிகள் நிறைய நடக்கிறது. ஸோ என்னை பொறுத்து என்னென்னா, தயவு செஞ்சு ஒருத்தர் இறந்துட்டாரு சொன்னால் அவங்களோட லீகலர் வாங்கிக்கோங்க. லீகலர் வாங்கி அவங்க பேருக்கு பட்டா வந்து நம்ம வாங்கி ஆகணும். ஸோ பட்டா வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்களுக்குள்ளே நீங்கள் பார்ட்டிஷன் டீடு தயவு செஞ்சு நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கோங்க. என்றைக்கு இருந்தாலும் அவங்க கையெழுத்து போடுவாங்க, இவங்க கையெழுத்து போடுவாங்கன்னும் போது அது பிரச்சனை ஆகுது. இதுதான் வந்து மெயின் ரீசன் இந்த நிலம் சம்மந்தமான பிரச்சனைக்கு. இன்னொன்று எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு. ஒரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி ஈஸி தயவு செஞ்சு போட்டு பாருங்கள். உங்களுக்கு 0 பைசா தான், ₹1 கிடையாது. ஆன்லைனில் நீங்கள் வெப்சைட் TNRegit.netல போனீங்கன்னா நீங்கள் கரெக்டான சர்வே நம்பரு வில்லேஜெல்லாம் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸி வந்துடும். ஒரு 30-40 வருடங்களுக்கு ஈஸி பாருங்கள். பட்டா அது ஆன்லைனில் இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்கள். தோராயமான பட்டையாக இருந்தால் அந்த தாசிதாருக்கு இந்த பட்டா நீங்கள் தான் கொடுத்தீங்களா, இந்த தோராயமான பட்டையை தற்சமயம் லைவில் இருக்கா அப்படி சொல்லிட்டு கேளுங்க. ஒரு பவர் கொடுக்குறான்னா அந்த பவர் லைவில் இருக்கான்னு பாருங்கள். பவர் கொடுத்தவர் உயிரோடு இருக்காரான்னு பாருங்கள். அந்த பவரில் ஏதாவது குறிப்பிட்ட ஒரு 10 வருஷங்குள்ளே தான் இருக்குன்னா அந்த 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த இடத்த வாங்குறீங்களான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களால் நிறைய விஷயம் பார்க்க முடியாது. அதனால் ஒரு கற்றிருந்த ஒரு வல்லுநர்களான சட்ட வல்லுநர்களை நீங்கள் வந்து நாடி போகிறது நல்லது. ஓகே சார். மற்றொரு விஷயம், இப்போ நிறைய இடத்துல வந்து வயதானவர்களாம் இறந்துருவாங்க, ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ரேஷன் கடையில் அதெல்லாம் நீக்காமல் இருப்பாங்க. இதன் மூலயமா நிறைய பேர் வந்து எக்ஸஸ் அரிசி வாங்குறது, அந்த மாதிரி நிறைய முறைகேடுகள்லாம் இருக்குது. அது பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, இது அரசு தான் வந்து ஒரு வாட்டியும் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணணும். அதாவது ஒரு சிலருக்கு வந்து அங்கே ஊழியர் வந்து அவங்களுக்கு தகவல் இப்போ இன்னும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு சமீபத்தில் நடந்தது. நான் ஒரு கடையில் பார்த்தேன். இப்போ கணவன் மனைவி 2 பேரில் வந்து யாரோ ஒருத்தர் மட்டுமே தொடர்ந்து பொருள் வாங்கிட்டு இருக்காங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மனைவி தான் தொடர்ந்து பொருள் வாங்கிட்டு இருக்காங்க, அந்த கணவரை வந்து தம்பு வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ வந்து முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு, ரேஷன் அட்டை இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ லைவ் அப்டேட் நிறைய வந்ததுனால ஒரு 10 பேர், ஒரு 5 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு 4 பேருக்கு தம்பு இம்ப்ரெஷன் இருக்குது, இல்லை ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னால் 4 பேரும் ரொட்டேஷனாக வர சொல்லியே சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு எளிமையான முறை தான். ஒருத்தர் இறந்துருந்தாருன்னா அவங்களால தம்பு வைக்க முடியாது. ஸோ அப்டேட் கொடுப்பாங்க. சில அந்த அரிசி சக்கரை எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால கூட இது அப்டேட் கொடுக்காமல் இருக்காங்க. அது வந்து வேறு வழி இல்லை. நம்ம வந்து பாமர மக்கள் தானே இங்கே ரேஷனில் பொருள் வாங்குறவங்களாம், மற்றவங்களாம் சூப்பர் மார்க்கெட் தானே போகிறாங்க. ஸோ இதுதான் சார். இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு ஃபெசிலிட்டி கொண்டு வந்தோமே, இன்னமும் நிறைய பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தேவையானவர்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு இந்த அரிசி பருப்புங்கிறது கொடுக்கறது இன்னும் வாடிக்கையாக தான் இருக்குது. நிறைய கிராமங்களில் இது வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இல்லை, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழ்மையான மக்களுக்கு உண்டான அந்த ஒரு விதமான அந்த ஒயிட் கார்டு ஏதோ ஒரு HSN ஏதோ சம்திங் ஒரு கார்டு சொல்கிறாங்க, மஞ்சள், அது அவங்களுக்கு போய் சேர்றது கிடையாது. இப்போ நம்ம அந்த பெண்கள் உதவித்தொகை நம்ம பார்த்தோம். ஸோ
ஸோ ஒரு கார் வச்சுருந்தா, சொந்த வீடு வச்சுருந்தா அவங்களுக்கு போய் கிடைக்காதுன்றோம். பட் அதுவே அந்த ஊரில் இருக்கிற ஒரு தலைவருடைய சொந்தக்காரங்க வந்து அவங்களுக்கு அது போய் சேருது. ஸோ இதுலேயும் ஒரு வித மறைமுகமான லஞ்சம் லாவண்யம் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அரசு தெளிவாக தான் இருக்குது மக்களுக்கான சேவை செய்யணும்ட்டு. ஆனால் அரசு இயந்திரம் சரிபார செயல்படுகிறதான்றது அரசு உற்று நோக்கி பார்க்க வேணும். சார் உங்கள் தகவலுக்கு நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த அரை மணி நேரமாக நம்முடைய புகார்களுடைய நேர்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழங்கி நம்முடைய சிறப்புகள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். நன்றி சார். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.